சார்வால் ஒரு புள்ள போன்ல பேசுச்சே, எங்க சார் அது? எங்க சார் வாழது? அந்த பொண்ணு எங்க? சொல்லுங்க. எங்க சார்? காட்டு. வண்டியில ஏறும்போது கூட அந்த புள்ளைய பார்க்க போறோம் தானே சொன்னீங்க. இங்க வந்து அந்த புள்ளைய காணோம். இல்ல நான் கேட்டப்ப அது பஸ்ல தான் இருக்கேன்னு சொல்லிச்சு. உறவுதான் தெரிஞ்சுச்சு. அது சொன்னது வந்து நான் ஏர் பஸ்ல இருக்கேன்னு. ஏரோப்ளேன் பாம்பேல இருந்து வருது அது. பம்பாயா? பம்பாயா? ஆமாலே. அப்ப ஜாலிதான். கேட்கவே கிளுகிளுன்னு இருக்கு. சரக்கெல்லாம் போட்டிருக்கீங்களா? ஆற இருங்க. ரொம்ப ஆடி போயிருப்பீங்க, டயர்டா இருப்பீங்க. இன்னும் நல்லா சரக்க போட்டு நல்லா தூங்குங்க. விடிய விடிய அந்த பொண்ணு பிளேன்ல வந்து இறங்கிடும். நேர இங்கத்தான் வரும். அது வந்த உடனே நீங்க கேட்டீங்களே சிஏடி சகுந்தலா சில்க் சுபிதா டான்ஸ்னு, அவங்களுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமை போட்டு டான்ஸ் ஆட சொல்லுங்க. நீங்களும் சேர்ந்து ஆடலாம். சார்வால் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க. அவங்க கைய பிடிச்சு இழுத்துக்கிடலாமா? ஆசைதான். முடிஞ்சாச்சுங்க. அதுக்கு அவ கைய பிடிக்கிறதுக்கு எதுக்கு என் கையில கேக்குறீங்க? சும்மா நீயே கைய பிடிச்சு பாரு. அவ சரின்னு சொன்ன நீ சேர்ந்தே ஆடு. அவ கைய உதறி விட்டா நீயே தனி ஆவர்த்தனம் பண்ணிக்க. அப்படிதானே? கேளுங்க, இன்னும் நிறைய சரக்கு இருக்கு. வெளிநாட்டு சரக்கு. ஆடுங்க. என்ஜாய், என்ஜாய். அப்ப காலையில இருக்கு கிளிகிளின்னு ஒரு ஆட்டம். ஏத்து 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 ஏத்து. இலே என்ன கேக்குதாங்க பாத்தீங்களா? எங்க அந்த ஆட்டக்காரி எதுவும் காணுமே? இன்னும் வரலையே. எங்க? செவத்த தோல் வேணும்னு சொன்னேல, புரோக்கர் கொஞ்ச நேரத்துல போட்டோ படம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காப்லையா. ஆட்டக்காரி வந்து ஆட வேண்டிய நேரத்துல இப்பதான் போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுதே. இல்லே யாரையாவது கூட்டு வந்தீங்க வந்து ஆடியே ஆகணுங்களே. இல்லைன்னா இந்த பரதேசிங்க நம்மள வந்து ஒரு வழி பண்ணிடுவானுங்களே. இல்லே இன்னி உன்னிச்சு யாரையாவது ஒரு பொம்பளைய கூட்டு வந்து ஆட சொல்லு. அவன் மூஞ்சிய நல்லா அப்படி கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு இவங்க கேட்ட பம்பாய் காரின்னு சொல்ல அவன் நல்லா ஆடுவான்னு சொல்லு. ஐயா ஒரு பிரச்சனை இல்லையா, எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் வரசலாம். ஓ, இவனுங்களெல்லாம் நம்ம நம்ப முடியாது. அதனால வேற ஒரு ஏற்பாடும் பண்ணிருக்கோம். என்னலே சொல்லுதே? அப்போ இந்த வீடியோ எடுக்கிற பயல்கள் எல்லாம் நான் வர சொல்லியிருக்கேன். இவனுங்க பொம்பளையோட அடிக்கிற கூத்த நாம வீடியோ எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒருவேளை எலெக்ஷன் அப்ப ஓட்டு போட முடியாதுன்னு சொன்னாங்கன்னு வெயி, ஓட்டு போடலனா அடிச்ச எல்லா கூத்தையும் எல்லா லோக்கல் சேனல்லையும் போட்டு உங்க மானத்தை வாங்கிடுவோன்னு இந்த வீடியோவை காட்டி மிரட்டி ஓட்ட வாங்கிடுவோம். நான் சொல்லுறத நீ கரெக்டா செய்தோ இல்லையா? நான் சொல்லாத சமயத்தை நீ கரெக்டா செஞ்சிடற. நீ வாலே 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 வா வா வா. குடு டிஃபரெண்ட் சரக்கு மொத்தம் அவன்கிட்ட குடு. ஓகே எப்படி? ஐயா அசத்துறீங்க ஐயா. போலே அந்த பியக்காரன்ட்ட போய் பேசு போ. போறப்பா. டேய் என்னடா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அதெல்லாம் எனக்கும் தெரியாது. ஆனா நீ நல்லா நடிச்சிருவியா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்கு. நீ ஆம்பளையோட அல்பத்தனத்தை காப்பாத்த ட்ரை பண்ணுவேன், நான் அவனை அம்பலப்படுத்த ட்ரை பண்ணுவேன். அவ்வளவுதானே? நான் பின்னிடுறேன். அப்ப நிச்சயம் நம்ம சொன்ன நடக்க. நீ இறங்கி. அக்கா அக்கா. இந்நேரத்துல யாரு? அக்கா
கண்ணு என்னத்த இந்த நேரத்துல? என்ன சம்முவம் இந்த நேரத்துல? ஏங்கா உன்னை பார்க்க நாங்க வரக்கூடாதா? அதுக்கு இல்லப்பா, ஏங்கா உங்க வீட்டுக்காரரு எங்க? வெளியூர் போறதா சொன்னாரு. ஆனா எங்க போறேன்னு சொல்லலமா. பாத்தியா, நான் சொன்னது கரெக்டா போச்சா? இந்த வயசுல அந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவையா? ஏலே பாரு, பஞ்சக்கா இப்ப கூட மகாலட்சுமி மாதிரியே இல்ல. இந்த அக்காவுக்கு போய் துரோகம் பண்றாரு அந்த ஆளு. ஏலே என்னல இதெல்லாம் அக்கா முன்னாடி போய் பேசிட்டு இருக்க? ஏலே இப்போ உனக்கு என்ன சனியா ஊர்ல இருக்காரா இல்லையான்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படித்தானே? இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சுல. நீ வா 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 வாங்க. ஏயா சம்முவம், நில்லுப்பா நில்லு. என்னப்பா நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, என் புருஷனை எங்கன்னு கேட்டீங்க, எதுவும் சொல்லாம போய்கிட்டே இருக்கீங்க. அது வந்து அது இப்படி. ஏலே விடுல அக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நீ போய் படுக்கா. அப்புறம் பேசிக்கிடுவோம். நாங்க கிளம்புதோம். இல்ல வா வா ஏயா சம்முவம் நில்லையா, என்கிட்ட எதுவும் மறைக்காதயா. சொல்லுங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை தான். அது பிரச்சனைன்னு சொல்லவும் முடியாது. அது இல்லக்கா, அது வேற ஒண்ணும் இல்ல. நீ போய் உறங்கு, பகல்ல பேசிக்கிடுவோம். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லி உன் மனச? இல்லே வாழ போவங்க. ஏய் அக்கா பாவண்டா, இவங்க கிட்ட உண்மையை சொல்லிடலாம். இது இவங்க வாழ்க்கை பிரச்சனைடா. இல்லே அது அவங்க பிரச்சனை, அவங்க பாத்துக்கிடுவாங்க. உனக்கு என்னல வந்துச்சு? அடுத்தவங்க பிரச்சனை நம்ம தலையிடக்கூடாது. வா வா. ஐயோ பாவியலா, இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? டே சண்முகம், நீ சும்மாரு. நான் அக்கா கிட்ட உண்மையை சொல்ல போறேன். அக்கா, நான் உடைச்சு சொல்றேன். நம்ம வெட்டுக்கிளி இருக்கான்ல, அவன் சாயந்தரமா தூத்துக்குடியில ஒரு லாட்ஜ்ல உங்க புருஷனை வேற ஒரு பொம்பளையோட பாத்திருக்கான். ஐயோ, அந்த ஆளு அப்படிப்பட்ட ஆள் இல்லட்டி. அட நீங்க வேறக்கா, அவன் பார்த்தப்போ உங்க வீட்டுக்காரர் அந்த பொம்பளைய கட்டி புடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தாராம். ஆட நாசமத்து போறவனே, இப்படி காலம் போன காலத்துல பேரம் பேத்தி எடுக்கிற வயசுல இப்படி ஆட்டமா ஆடுதானே. இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்குமா? ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? என் மக மருமைய வந்து கேட்டா நான் என்னத்த சொல்றது? அக்கா நீ என்னக்கா இவ சொல்லிட்டு இருக்க, நீயும் கேட்டுட்டு இருக்க? உனக்கு சந்தேகம் வந்தா நீ ஆற கேட்கணும்? சனியனை தானே கேட்கணும். அதை விட்டு ஊருக்காரங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சனியன் பாவம்ல. ஆமா, அந்த ஆளு பாவம். நீ கண்ட ஹோட்டல்ல ஒரு பொண்ணை கட்டி புடிச்சிட்டு நின்னுட்டு இருந்திருக்காரு. அந்த ஆளு பாவமா உனக்கு? ஐயோ ஐயோ, பேதியில போறவன், நாசமா போறவன். அவனாச்சு நானாச்சு, ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். இந்த இருங்க வாரேன். வர்க்காது. ஸ்பீக்கர்ல போட சொல்லு. அக்கா, அந்த போனை கொடுங்க. ஏய் பஞ்சு, இப்ப எதுக்கு இந்த நேரம் கட்ட நேரத்துல போன் அடிக்க? ஏன் உறங்க மாட்டியோ? நான் இங்க உறக்கம் கட்டு கிடக்கேன், நீ அங்க எவ்வளவு ஒரு மானங்கெட்டவ கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருப்ப. நான் என்ன இழிச்ச வாயின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மூளை கட்டவள. ஏய் யார சொல்லுத? என்னையவா? நேர்ல வந்தேன், தொடப்ப கட்ட பிஞ்சிரும். இப்ப அவ எவன்னு சொல்லல, நீ செத்தையா? வீட்டுக்கு வந்ததும் உன்னை விஷம் வச்சு கொன்றுவேன். ஏடி நீ எவ்வளவு சொல்லுத? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ லாட்ஜ்ல தானே இருக்க? ஆமா. தூத்துக்குடி லாட்ஜா? ஆமால. ஓளறிட்டனே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. அப்போ உன் கூட யார் இருக்கான்னு சொல்லல, அவ்வளவுதான் பாத்துக்க. அட பாவி, பேதியில போறவனே, இப்படியா பண்ணுவ? பொண்ணு வந்து அப்ப ஏன் மானம் கட்டு போனாருன்னு கேட்டா நான் என்னையா பதில் சொல்றது? இல்ல நம்ம மருமவ வந்து என் மூஞ்சில காரி துப்புனா நான் எங்கயா போய் நாண்டு கிடிச்சாவன்? இந்த வயசுல பொம்பளையோட கூத்தடிச்சுக்கிட்டா இருக்க, நீ எல்லாம் விளங்குவியா? ஏய் இருட்டி, நான் பொம்பளை கூட எல்லாம் இல்ல. நான் நம்ம ஐயா சவுந்தரபாண்டி ஐயா கூட தானே இருக்கேன். அக்கா
எங்கண்டு கேளு, எங்கண்டு கேளு. ஓஹோ, அப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லு பாப்போம். ஏய் நான் தூத்துக்குடியில ஒரு ரெசார்ட்ல இருக்கேன். பேவாயி ஏதோ சொல்லுதாவ. வாட்ஸ் ரிசார்ட் உனக்கு தெரியுமா? ஏய் என் மேல சத்தியமா நான் சொல்லுத. ஐயா கூட தான் இருக்க, நீ நம்பு. அப்போ அவரை பேச சொல்லுங்க. அப்பாவை பேச சொல்லுங்க. அப்ப நீ ஐயா கிட்ட போனை கொடு. அவர் பேசலனா உன்னை நான் நம்பவே மாட்டேன். ஏய், இரு கொஞ்சம் இரு. ஐயா ஐயா கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. எவனோ ஒருத்தன் என் பொண்டாட்டி கிட்ட நான் கூத்தடிக்கிறேன்னு போட்டு கொடுத்துட்டா ஐயா. நான் உங்க கூட தான் இருக்கேன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறா ஐயா. நீங்க கொஞ்சம் போன்ல பேசி சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் பேசுங்க ஐயா, இல்லன்னா அவ என்ன கொன்னே போட்டுருவா ஐயா. ஏய் என்னல இது வேறயா? இல்லே உன் வயசு என்ன, உன் பொண்டாட்டி வயசு என்ன? இல்ல இந்த வயசுல வர வேண்டிய சந்தேகமா இது? நம்ப மாட்டேங்கால. எப்படி நம்புவா? குடுல நான் பேசுறேன். ஐயா ஏலா பஞ்சு என்ன பஞ்சாயத்து இந்த நேரத்துல? இல்லையா, அவர் எங்கேயோ கூத்தடிக்கிறாருன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது நான் இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிசினஸ் பேச வந்திருக்கேன். அவனும் என் கூட வந்திருக்கான். அவனை நான் தப்பு செய்ய விடுவேனா? இந்த ஊருக்குள்ள 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. என்ன அதெல்லாம் நீ நம்புவியா? இன்னும் 2 நாள் தான், 2 நாள் மீட்டிங் இருக்கு. மீட்டிங் முடிஞ்ச உடனே நானே அவனை பத்திரமா வீட்டுல கொண்டாந்து விட்டுறேன். அதுக்குள்ளே நீ கண்டதையும் நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காத. என் புருஷன் எந்த தப்பும் பண்ணல. இல்லைன்னா நான் சொல்லுதேனே புறவென்னே. நேரம் ஆகுது பாரு, நீ போன வை, நல்ல நிம்மதியா உறங்கு. சரிங்க ஐயா. இந்தா லைன்ல இருக்க, பேசு பேசு. நான் அப்புறம் பேசுறேன். வச்சிருந்தேன். பாத்தியாப்ல, உங்க அப்பனே சொல்லிட்டாரு, அந்த வீணா போன வெட்டுக்கிளி நாளைக்கு என் கண்ணில் படட்டும். இப்படித்தான் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியான்னு 4 சாத்து சாத்துறானா இல்லையான்னு பாரு. நீயும் இப்படி கண்டவங்க எல்லாம் சொல்றத நம்பாத பரணி. சாரிக்கா, இனிமே நான் நம்பல. நாங்க போயிட்டு வரோம். இலே போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பர்டா, டிராமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உடனே வா, அந்த பே வாட்ச் ரெசார்ட்டுக்கு போலாம். இலே இரு, பதட்டப்படாத. அதுக்கு முன்னாடி முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இத வேற மாதிரி தான் நம்ம டீல் பண்ண. என்ன மாதிரி? வா வண்டியில ஏறு, போகும்போது சொல்லுதேன். நைட்டுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு விடியும் போது அவங்கள போய் அட்டாக் பண்ணு. போலாம். உட்காருங்க 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 உட்காருங்க. எல்லாரும் நைட்டு நல்லா மப்படிச்சு மட்டையா இருப்பீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எல்லாரும் தூங்கி நல்லா தெளிவா இருக்கீங்க. இந்தாருங்க, இங்க எல்லாரும் ஒண்ணுதான். இங்க நல்லா என்ஜாய் பண்ணதான் வந்திருக்கேன். மரியாதையெல்லாம் விடுங்க. என்னையா பம்பாய் பச்சைக்கிளி வந்துச்சா இல்லையா? வந்து அவங்க ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. இல்லையே விடியாக்காரனை வரவழிச்சிட்டியா? அப்பா, அங்க ஸ்கிரீனுக்கு பின்னால பாரு, கேமராவோட நிக்க. அப்படியே அந்த பக்கம் பாரு, கவுண்டர் பக்கத்துல. இதோ இந்த பக்கம் ஒருத்தன். மொத்தம் 3 கேமரா. ஒருத்தன் தப்பிக்க முடியாது. பாண்டி, இவனுங்க இந்த பயலுவ நம்மளையும் சேர்த்து விடிய எடுத்துட்டு போறானுங்க, பாத்துக்க. தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. அதனாலதான் நாம உட்கார வேண்டிய சேர்லாம் அந்த பக்கம் தள்ளி வச்சிருக்கேன். இப்ப ஷூட்டிங் நடக்க போகுதுப்பா. ஆனா வீடியோ எடுக்க போறது அந்த கூத்தடிக்கிறவங்கள மட்டும்தான், நம்மது இல்ல. சரில சரில, கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அந்த புள்ள இப்ப வந்துடும். 2 நிமிஷத்துல ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு வந்து நின்னு. அந்த புள்ள பேர் பம்பாய் பச்சைக்கடி இல்ல, பம்பாய் இளநீ. இளநீ இருக்கா? எப்படி பாரு. ஐயா, ஐயா,
அந்த புள்ள பேரு அங்க இருக்கண்ணே. இலே பம்பாயில இருந்து வந்துட்டான் அந்த புள்ள பேர் பம்பாய் அழவி. இலே இந்த பேரை வச்சத்தாலே இந்த பயலும் ஆட்டத்தை பாப்பானுவா. மத்த விவரங்களை என்னுடைய சைடு தட்டி சனியன் பேசுவார். இந்தா, குடி, ஏதோ கிளுகிளு பூட்டு. சூப்பர் சூப்பர். அதாவது நீங்க எதிர்பார்த்த பம்பாய் இளநீ இப்ப வந்து டான்ஸ் ஆட போகுது. அந்த அற்புத அழகியோட ஆட்டத்தை நீங்க எல்லாரும் பார்த்து சந்தோஷமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. எவனு ஏறலாமா கோட வகம் பசுன்னு, இவதா ரஜ நகம் சிறிடுவா ஹிசுன்னு. மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சன நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா. கொஞ்சனா கொஞ்ச கொஞ்ச கொம்புத்தேன் படிச்சிருப்பா. புடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா, வெடிச்சா வெள்ளரிக்கா வேண்டாத அன்னிக்கா. மை டியர் டார்லிங் உன்னை மல்லிகா கூப்பிடுற. ரெசார்ட் தானா? ஊருக்கு ஒதுக்குறோமா? சரியான ரெசார்ட்டை பிடிச்சிருக்காங்க. இலே அப்படி இருக்கிறது நமக்கு தான் வசதி. இலே போய் எல்லாரும் இறங்க சொல்லு. அந்த போறனே. இலே எல்லாம் இறங்கி எல்லாரும் வெளியே வாங்க. இருக்காங்களா எல்லாம்? நான் சொல்லதை நல்லா கவனமா கேட்டுக்கிடுங்க. உள்ள நடக்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். பாட்டு சத்தம் கேக்கா? கேக்குது கேக்குது, நல்லா கேக்குது. பாருங்க, நீங்கெல்லாம் உங்க புருஷன் மேல ரொம்ப கோவமா இருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஆரி சவுந்தர பாண்டி. புரியுதா? அத மறந்துடாதீங்க. உங்க வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் இங்க ஆசை காட்டி கூட்டு வந்தது, இங்க பொம்பளை ஆசை காட்டி இவங்களை ஆட்டம் போட வைக்கிறது, எல்லாத்துக்கும் காரணம் சவுந்தர பாண்டி, முத்து பாண்டி, அந்த சனியந்த. அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மதனிகளா, ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. பாட்டு சத்தம் கேக்குதுல, அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள டான்ஸ் நடக்குது. என்னது டான்ஸா? என் வீட்டுக்காரர் டான்ஸ் ஆடுறாரா? அட நீங்க வேற, உங்க வீட்டுக்காரரு டான்ஸ ரசிக்கிறாரு. அவர் முன்னாடி யாரோ ஒரு பொம்பளைய டான்ஸ் ஆட விட்டு பாத்துட்டு இருக்காங்க.
நீங்க செய்ய வேண்டியது ஒரே விஷயம்தான். உள்ள போகணும், அவங்க கிட்ட உங்க வன்மத்தெல்லாம் கொட்டணும். ஏண்டா பொறுக்கீங்களா? எவ்வளையோ ஆட விட்டு வேடிக்கை பாக்குறீங்களே, நீங்கெல்லாம் பெரிய மனுஷங்க தானான்னு காரி துப்பணும். தொடப்பக்கட்டையால அடிக்கணும்னாலும் நாங்க அடிக்கிறோமா? அது உங்க விருப்பம். ஆனா அவங்கள நீங்க சும்மா விடக்கூடாது. வேற பொம்பளை ஆடினாதான் பாப்பீங்களா? இப்ப நாங்க ஆடுறோம் பாருங்கன்னு அவங்கள நீங்க சுத்த விடணும். பண்ணுவீங்களா? என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஆடுற ஆட்டத்துல அவங்க ஆடி போயிடணும். ஒருத்தரும் விடாம எல்லாரும் அசிங்கப்பட்டு போகணும். அம்மா, புரிஞ்சுதா உனக்கு? அடியே, உங்க அப்பா என்னவோ என்ன சாதாரணமா நினைச்சிட்டாரு. நான் எப்படி ஆடுவேன்னு காட்டுறேன்டி. என் ஆட்டத்தை உங்க அப்பா இன்னைக்குதான் பார்க்க போதாரு. இந்த தைரியம் தாம்மா முக்கியம். நீ பட்டைய கிளப்புமா. இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன்டி. அடியே வாங்கட்டி, அவனுங்களா நாமளான்னு பாத்துருவோம். வாங்கட்டி, வாங்க, பாத்துடலாம் வாங்க.